ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்கு 5400 ரூபாய் மானியமும் வழங்குறாங்க. எந்த ஸ்கீமுக்காக வழங்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்ள மானியம் வழங்குறாங்க. ஸோ நீங்கள் சிறுதானியம் சாகுபடி செய்ய போகிறீங்க, அதுக்கு உழவு மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியம் தமிழக அரசு வழங்குறாங்க. எவ்வளோ மானியம் வழங்குறாங்கன்னா 40% மானியமானது ஹெக்டேர் ஒன்றுக்கு வழங்குறாங்க. அதிகபட்சமாக 5400 ரூபாய் பார்த்தா பின்னெருப்பு மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 40% மானியம் கொடுக்குறாங்க. 5400 ரூபாய் ஹெக்டருக்கு மானியமாக வழங்குறாங்க. ஸோ நீங்கள் சிறுதானியம் சாகுபடி செய்ய போகிறீங்க, அதுக்கு உழவு ஓட்ட போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த மானியம் பெறுவதற்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, விவசாயியுடைய ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்கள் நிலத்தோட சிட்டா பட்டா மற்றும் எஃப்எம்பிக்கான காப்பி கேட்டிருக்காங்க. அதேமாரி நீங்கள் சிறுதானியம் சாகுபடி செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கான உறுதிமொழி நீங்களே ரெடி பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த மாவட்டங்களில் இந்த ஸ்கீம் இருக்குதுன்னா, திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருச்சி, கரூர், திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை, இந்த எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த ஸ்கீம் பார்த்தா இருக்குது. ஸோ நீங்கள் சாகுபடி செய்ய போகிறீங்க, சிறுதானியம் சாகுபடி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உழவு மேற்கொள்ள தமிழக அரசு இந்த மானியம் வழங்குறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிக்சரில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்ள மானியம் வழங்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு விவசாயியின் பெயர் கேட்டிருக்காங்க, விவசாய பெயரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபாதர் நேம் இல்லை மனைவி பேரை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு விவசாயியோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பிரிவு, எந்த பிரிவை சேர்ந்தவங்க நீங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுப்பிரிவா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நில விவரங்கள் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வட்டம் கேட்டிருக்காங்க, எந்த வட்டத்தில் இருக்குது உங்கள் நிலம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வருவாய் கிராமம் கேட்டிருக்காங்க, வருவாய் கிராமம் எதுவும் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்னன்றதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்குது அப்படின்னா கமா போட்டு ஒவ்வொரு சர்வே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ நிலப்பரப்புன்றதை நீங்கள் ஹெக்டேரில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அடுத்த கட்டமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க. 1 MB 1 GB இருக்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நில சிட்டா பட்டா கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரே PDF-ஆக மெர்ஜ் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் ஃபைல் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேங்க் புக் கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க் புக்கை பொறுத்த வரைக்கும் 100 MB இருக்க மாதிரி ஆட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழி ஃபார்ம் டெக்ளரேஷன்ஸ் நீங்களே ஒயிட் பேப்பரில் எழுதி நான் இந்த மாதிரி பயிர் வச்சிருக்கேன் அல்லது விவோ கிட்ட நீங்கள் சைன் வாங்கி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தா சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஷேர் பண்ணிவிடுவாங்க. அவங்க பார்த்தா அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டு கால் மூலமாக தெரிவித்து டைரெக்டாக உங்களுடைய நிலத்துக்கே இன்ஸ்பெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கான அந்த மானியம் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.